திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பத்திரிகையாளர்கள் பேசும்போது எங்களுடைய விட்காஃபும் குஷ்னரும் ஈரானோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறத நாங்கள் விரும்பலை. அமெரிக்கா மரியாதைக்குரிய மூத்த ஈரானுடைய தலைவர்களுடன் பேசி இருக்கிறது. ரெண்டு தரப்புமே ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு கொள்ள விரும்புகிறாங்க என்று சொல்லி பேசியிருந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். என்னென்னா, நாங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துவோம், நாங்கள் அழிப்போம் ஈரான் கிளம்பி வந்தாங்க. 3 நாளில் முடியும்னாங்க, 10 நாளில் முடியும்னாங்க. எதுவுமே முடியலை. ஈரான்காரன் நாங்கள் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்போம்னு இருக்கிறான். இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு ஈரானை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுக்கு மர கலண்டு போய் அடி வாங்கி என்ன பேசுறேன்னு தெரியாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது மட்டுமல்லாமல், இலங்கைக்கு தேவையான பெட்ரோலை ஈரான் பெற்றுத்தரும், நாங்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் உங்களுக்கான பெட்ரோலை நாங்கள் பெற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு ஆறுதலான செய்தியையும் சொல்லி இருக்கிறார். நான் யுத்தத்தை நிறுத்துறேன், நாங்கள் 5 நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், ஈரான் மேலே தாக்குதல்கள் குறைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எப்படி இஸ்ரேலுக்குள்ள பார்க்கப்படும் என்று சொல்லும்போது, இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் காசா மீதான 2 ஆண்டு கால இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய யுத்தங்கள் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 164வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மிக கடுமையாக நடத்தப்படுகிற அதே வேளை, ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய தளங்கள் மீது மிக உச்சமான பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த தாக்குதல்களில் ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு பெரிய பெட்ரோலிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது என்பது நமக்கு தெரியும். மத்திய கிழக்கு முழுவதுமே விமான போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிசினஸ் எல்லாமே அப்படி ஸ்டக்காகி நிற்கக்கூடிய நிலைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாடுகளும் எப்படியாவது தங்கள் நாட்டுக்குள்ள பெட்ரோலை எடுத்துக்கிறணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல இந்த நிமிடம் வரைக்கும் யுத்தத்திலே ஈரானுடைய கை மேலே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் யுத்தத்தில் முன்னிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். பதிலடியும் அதே போன்று இஸ்ரேல் அமெரிக்க நிலையங்கள் மீதான தாக்குதல்களும் உச்சமாகவே அவர்கள் தரப்பால் நடத்தப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய வீழ்த்தவே முடியாது என்று நம்பப்பட்ட USS ஆப்ரகாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட் ஆகிய கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி அந்த 2 கப்பலுமே பின்வாங்கி போயிட்டாங்க யுத்தத்தில் இருந்து. அதே மாதிரி உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்த அமெரிக்காவுடைய கர்வம் என்றே வர்ணிக்கப்பட்ட F-35 விமானங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. உலக வரலாற்றில் முதல் தடவையாக F-35 விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதே போன்று டியாகோ கார்சியா என்கிற தீவின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஈரானிலிருந்து 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய தீவின் மீதே ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல பலத்த பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டாங்க, எப்படி நிறுத்துறது, வெற்றி அடையாமல் நிறுத்த முடியாது என்கிற வகையில் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் இலங்கைக்கான ஈரானுடைய தூதுவர் இலங்கையினுடைய அதிபருக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல, இலங்கைக்கு தேவையான பெட்ரோலை ஈரான் பெற்றுத்தரும், நாங்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் உங்களுக்கான பெட்ரோலை நாங்கள் பெற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு ஆறுதலான செய்தியையும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா நம்ம நாடு இப்போ இந்தியாவுக்கு இன்றைக்கும் LNG போய்கிட்டு இருக்குது. இந்தியா ஈரானோட பேசுகிறாங்க, ஈரான் இந்தியாவுக்கான கப்பல்களை கொடுக்குறாங்க, அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மோடிஜிக்காக கொடுக்கல, நாங்கள் நாட்டு மக்களுக்காக கொடுக்குறோம்னு ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய இலங்கைக்கான தூதுவர் இன்றைக்கு இலங்கை அதிபரிடத்தில் சொல்லும்போது, இலங்கைக்கு தேவையான பெட்ரோலை ஈரானே தரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. யுத்த காலத்தில் நமக்கு கை கொடுத்தார்கள், பிறகு பல நாட்டுக்குள்ள பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு கை கொடுத்தார்கள், இப்பொழுது இந்த நேரத்திலும் நமக்கு கை கொடுப்பதற்கு தயார் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அது ஒரு மன நிம்மதியான செய்தியாகவும் இருக்கிறது. ஏன்னா பெட்ரோலுடைய விலையேற்றம்ங்கிறது கட்டக்கடங்காமல் போயிடுச்சு. பொருட்களுடைய விலையேற்றம் மீண்டும் ஒரு கிரைசிஸை நோக்கி கொண்டு போயிருமோங்கிற அச்சமெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் வாய்ப்பேச்சில் ரொம்ப பீத்திக்கிட்டு தெரியக்கூடிய உலகின் நம்பர் 1 இடத்துக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் என்ன சொன்னாருன்னா,
ஹொர்முஸ் நீர்நிலையை உடனடியாக ஈரான் திறக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் 48 ஹவர்ஸுக்குள்ளாக ஈரானுடைய பவர் பிளானட்டுகள் மேலே எல்லாம் தாக்குதல் நடத்துவோம். ஈரானுடைய மின்சார நிலையங்கள் மீது மொத்த தாக்குதல்கள் நடத்தப்படும். ஒரு நாட்டில் மின்சார நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டாலே அந்த நாடு காலி என்ற அர்த்தம். குறிப்பாக அரபு தேசத்தில் பாலைவனத்தை கொண்ட நாடுகள் மொத்தமாக காலியாகிடும். காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க கடல் நீரை நன்னீராக மாற்றித்தான் குடிநீராக பயன்படுத்துவார்கள். மின்சாரம் இல்லைன்னா தண்ணீர் தட்டுப்பாடு வந்துவிடும். மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அந்த நாடுகள் சந்தித்துவிடும். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் மின்சார நிலையங்கள் மேலே தாக்கல் நடத்துவோம். 48 ஹவர்ஸ் உங்களுக்கு காலம் தர்றோம். அதுக்குள்ளே நீங்கள் ஹொர்முஸை திறக்கலன்னு சொன்னால் மொத்தமாக நாங்கள் அழிப்போம்னு சொல்லி மிரட்டி இருந்தார். அவர் அந்த நிக்கோலஸ் மதுரோன்னு நினச்சிக்கிட்டு வெனிசுவேலான்னு நினச்சிக்கிட்டு மிரட்டிட்டாரு. மிரட்டிய கையோடு ஈரான் என்ன சொன்னதுன்னு கேட்டால், நீங்கள் எங்களுடைய மின்சார நிலையங்கள் மேலே தாக்கல் நடத்தினீங்கன்னா நாங்கள் உங்களுடைய எல்லா தொழில்துறைகள் மேலேயும் தாக்கல் நடத்துவோம். குறிப்பாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய மின்சார நிலையங்கள் மேலெல்லாம் தாக்கல் நடத்துவோம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மின்சார நிலையங்கள் மேலெல்லாம் தாக்கல் நடத்துவோம். இஸ்ரேலுக்கும் இதே கதி தான். பாலைவனத்தை கொண்ட பாலஸ்தீன பெருபூமியைத்தானே அபகரிச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறான். அவனும் கடல் நீரை குடிநீராக்குற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கும் இதே கதி ஏற்படும் என்பதை சொல்லியிருந்த நிலையில் இன்னைக்கு திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பத்திரிகையாளர்கள் பேசும்போது எங்களுடைய விட்காஃபும் குஷ்னரும் ஈரானோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறத நாங்கள் விரும்பலை. அமெரிக்கா மரியாதைக்குரிய மூத்த ஈரானுடைய தலைவர்களுடன் பேசி இருக்கிறது. 2 தரப்புமே ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு கொள்ள விரும்புகிறாங்க என்று சொல்லி பேசியிருந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். என்னென்னா, நாங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துவோம், நாங்கள் அழிப்போம் ஈரான் கிளம்பி வந்தாங்க. 3 நாளில் முடியும்னாங்க, 10 நாளில் முடியும்னாங்க. எதுவுமே முடியலை. கடைசியில் 48 மணி நேரம் ஒரு கெடு, இல்லைன்னா எல்லாத்தையும் தொலைச்சி விடுவோம் பாருன்னு சொன்னவர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஈரானுடைய ஒரு முக்கியமான தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறோம். திடீர்னு ஒரு சமாதானம் வந்துடும். 2 தரப்புமே சமாதானத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே நாங்கள் ஒரு 5 நாளைக்கு ஈரான் மேலே தாக்குறதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தடாருன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதனடா 48 மணி நேரத்துக்குள்ள அழிப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ 5 நாளைக்கு பிறகுதான் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. தன்னிச்சையான ஒரு யுத்த நிறுத்தத்தை அவர் அறிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாம தொடர்ந்து அவர் பேசும்போது 2 தரப்புமே தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய ஈரானுடைய சுப்ரீம் லீடரோடு நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு, சுப்ரீம் லீடர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறதும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சா இஸ்ரேல் மகிழ்ச்சி அடையும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இஸ்ரேலை திருப்திப்படுத்தா முக்கியமே தவிர இந்த அரபு நாட்டு மந்தைகளை திருப்திப்படுத்துறது அவருடைய நோக்கம் இல்லை. அரபு நாட்டு மந்தைகளுக்கு அது புரியுறதும் கிடையாது. அரபு நாட்டுக்காரனை பற்றி எதுவுமே அவர் பேசலை. இஸ்ரேல் திருப்தி அடையும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானோடு ஒரு உடன்பாடு எட்டப்படும் அப்படிங்கிறதுக்கு என்னால் உத்தரவாதம் எல்லாம் தர முடியாது. சேர்த்து அதையும் சொல்லிடுறாரு. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் செய்கிறோம், ஆனால் உத்தரவாதம் எல்லாம் தரையிடாது. ஈரானியர்கள் தான் என்ன பேசவே அழைச்சாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு ஈரான் கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி பதில் சொல்லியிருக்கிறான். அது வேற விஷயம். என்னன்னா, ஈரானியர்கள் பேச அழைத்தார்கள், நான் இப்போ யுத்தத்தை நிறுத்தணும், நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லக்கூடாது. இல்லை, ஈரான்காரன் கூப்பிட்டா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனோம்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக, கேவலத்தை தவிர்த்து கொள்றதுக்காக உடனே ஈரான்காரங்க தான் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் எங்ககிட்ட இருக்கணும், இல்லைன்னா அது சாத்தியப்படாது. எல்லா நாடுகளும் இந்த பெட்ரோலை கையில் வச்சுக்கிறதுக்கு அவருடைய தேவையாக இருக்கிறது. நாங்கள் ஒரு உடன்பாட்டை எட்டினோம்னு சொன்னால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது எங்களுக்கு லேசாக இருக்கும். ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோகிராம் இருக்குது. ஒரு 9 தொடக்கம் 10 அணு ஆயுதங்களை அவங்களால செஞ்சிட முடியும். அதை நாங்கள் எடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம்ங்கிறது அவருடைய முதல் காரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் B-2 விமானத்தின் மூலமாக குண்டுவீச்சுகளை வீசாமல் இருந்திருந்தால் ஈரான் என்ன பண்ணிருக்கும்னு கேட்டால், உடனடியாக 2 வீக்குக்குள்ள இந்த வெப்பனை தயாரித்து அணு ஆயுதத்தை தயாரித்து இஸ்ரேலை அழிப்பதற்கு அதை பயன்படுத்தி இருக்கும். நாங்கள் அட்டாக் பண்ணினதுனால தான் இஸ்ரேல் தப்பிச்சிச்சு. இப்போ என்னன்னா, நாங்கள் கீழே விழுந்துட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம், கேவலப்பட்டுட்டோம், இப்போ வெளியே போக வேண்டி இருக்குது, எதையாவது ஒரு நல்ல காரணத்தை சொல்லி தப்பிச்சு போகணும். அதுக்காக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணிடலாட்டி இஸ்ரேல் அழிச்சிருப்பாங்க, இப்போ மட்டும் இஸ்ரேலை தடவிக்கிட்டு இருக்கிறானே, இஸ்ரேலை இப்பயும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கும் இஸ்ரேலுடைய டெல் அவீவ் மற்ற நகரங்கள் மேலே 10 எரியிற அளவுக்கு அட்டாக் நடந்திருக்குது. தாராள தாக்குதல்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு. பேசும்போது மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான
இராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், 48 ஹவர்ஸுக்குள்ளே 2 நாளுக்குள்ளே அடிப்போம்னு சொன்னோம். நாங்கள் 5 நாளைக்கு பிறகு தான் அடிப்போம், அவங்க சமாதானத்துக்கு வரலன்னு சொன்னால். அதே மாதிரி எங்களுக்கு தெஹ்ரானோட ஒரு ஆக்கபூர்வமான உரையாடல் ஒன்று நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்திய கிழக்கில் எங்களுடைய பகைமைகளுக்கு ஒரு முழுமையான மொத்த தீர்வை காண்பது தான் எங்களுடைய நோக்கம். மத்திய கிழக்கில் இனி ஈரானோட எங்களுக்கு சண்டையே இருக்கக்கூடாது, மொத்தமாக நாங்கள் ஒரு தீர்வு காண நினைக்கிறோம்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களாக ஈரானோடு ஒரு பயனுள்ள உரையாடல்கள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கறது மட்டுமல்லாமல் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், எரிசக்தி கட்டமைப்பு மீதான அனைத்து தாக்குதல்களையும் நாங்கள் நிறுத்துகிறோம் 5 நாளைக்குங்கிறதையும் இன்றைக்கி அறிவிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு புளோரிடாவில் விமான நிலையத்தில் வச்சு செய்தியாளர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரான் எங்களோட ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறதுக்கு விரும்புது, அமெரிக்க தூதர்கள் மதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈரானுடைய தலைவரோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வர்றாங்க, ஆனால் அது முஜ்தபா காமனி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஈரானுக்குள்ள, அவர் ஈரானில் ஒரு முக்கியமான தலைவராம், ஆனால் அவர் முஜ்தபா காமனி கிடையாது அப்படிங்கிறாங்க. முஜ்தபா காமனி இல்லைன்னா ஜனாதிபதி இல்லைன்னு சொன்னால் உயர்நீதிமன்ற நீதியரசர் இல்லைன்னா பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபா அவரும் இல்லைன்னா IRGC மாதிரி இராணுவ தலைமைகளோடு பேசணும். இவங்க அத்தனை பேருமே எங்களோட பேசலன்ட்டாங்க. இப்படி ஒருத்தரோடையும் பேசாமல் செவரை பார்த்தாடா பேசினீங்க, அங்கே ஒரு முக்கியமான தளபதியோடு தான் பேசியிருக்கிறாங்களாம், அது முஜ்தபா காமனி கிடையாதாம். ஒரு ஒப்பந்தத்துக்கு ஈரான் அவங்களுடைய யுரேனியத்தை செறிவூட்டுறதை நிறுத்தினாங்கன்னு சொன்னால் ஒரு ஒப்பந்தம் முடிவுக்கு வரும், ஹோர்முஸ் ஜலசந்தியும் திறக்கப்படும். அவரே விளங்கி தான் வச்சிருக்கிறாரு, ஒப்பந்தம் வந்தால் மட்டும் தான் ஹோர்முஸ் திறக்கப்படும் சொல்லிட்டு. இது ஈரானுக்கும் பிராந்திய நாடுகளுக்கும் ஒரு புதிய தொடக்கமாக எல்லாம் இருக்கும்னு தத்துவம் எல்லாம் பேசிட்டு பேச்சுவார்த்தைக்காக ஈரான் தான் எங்களை கூப்பிட்டுச்சு, நாங்கள் போகலை என்று 2வது முறையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன அவ்வளோ அவமானம் அவங்க போனாங்கிறதுக்காக. இதே நேரத்தில் அடுத்ததாக கூடுதலாக சொல்லும்போது அதே புளோரிடாவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுக்கான தலைமைத்துவ தேர்வுகள் குறித்து அமெரிக்கா விவாதித்து வருது, ஈரானில் ஒரு புதிய தலைவர் வரணும், ஈரானில் ஒரு தீவிரமான ஆட்சி மாற்றமெல்லாம் ஏற்படணும், அது மட்டும் இல்லாமல் வெனிசுவேலாவில் செஞ்ச மாதிரி அமெரிக்கா ஒரு தலைவரை தேடிக்கிட்டு இருக்குது ஈரானுக்குள்ளே. அதான் அவரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார்ல, அப்போ இன்னொருத்தரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு தலைவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஈரானுக்குள்ளே. ஒருவேளை ஈரானில் ஒரு கூட்டு தலைமைத்துவம் கூட வரக்கூடும் அப்படிங்கிறாரு. ஈரான்காரன் நாங்கள் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்போம்னு இருக்கிறான், இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு ஈரானை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுக்கு கலண்டு போய் அடி வாங்கி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது மட்டுமல்லாமல் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய எல்லா செய்தியிலும் பாருங்க, இது அவருடைய அறிவிப்பு. அதுக்கு பிறகு ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இங்கே நீங்கள் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு எது ஹால் எது கிச்சன்ங்கிற அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு வகையில் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் கணவர் நுவரெலியிலையா? அப்போ இப்போ தொழிலுக்கு போயிட்டாரா? இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்து தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய பொத்துவில்ல உள்ள இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் என்கிற பகுதிகளில் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம அண்மை காலமாக பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாழ்வியல் இடங்கள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு வீட்டு திட்டத்தை அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சு வர்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் புனிதமிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு கூலி வேலையாக வெளியில் போயிருக்கிறாரு. இந்த வீடு அவங்களுக்குரிய வீடு கிடையாது, வேறொருத்தவங்களுக்குரிய வீடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளி தலைவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கொழும்புலலாம் 6:30 மணிக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி போக முடியாது, ஏன்னா அந்த நேரத்தில் யானை நிற்கும். இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பயான்களையும் உரைகளையும் பார்த்து வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஜகாத்து திட்டத்தில் 8 பேரை இஸ்லாம் நமக்கு வகைப்படுத்துகிறது. அதில் நம்ம இந்த ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் ஒரு பாட்டாக யார் இருப்பாங்கன்னா முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஜகாத் நிதிகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை பண்ணுவீங்க. இந்த மக்களுக்காக உங்கள் ஜகாத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். மேலதிக தகவல்களை கேட்க முடியும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு வந்து நம்ம இந்த பகுதியில் காட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அந்த மக்களுக்காக, இந்த திட்டத்திற்காக நீங்கள் முன்மொழிந்து செய்ய முடியும். எப்படியோ இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிய வேண்டும். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பேச்சுவார்த்தை எதுவுமே நடைபெறவில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அறிவிச்சிட்டாங்க. ட்ரம்பினுடைய கருத்துக்கள் எரிசக்தி விலையை குறைப்பதற்காகவும் தன்னுடைய இராணுவ திட்டங்களுக்கு கால அவகாசம் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிற 5 நாளை எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த டிஃபென்சிவ் ஏவுகணைகளை கொண்டு வந்துக்கிறணும், அதே மாதிரி இந்த பெட்ரோல் விலையை குறைச்சிக்கிறணும், பெட்ரோலை எப்படியாவது சப்ளை பண்ணிக்கிறணும். இதுக்கு தான் செய்கிறாங்களே தவிர வேறு எதுக்கும் செய்யலை. எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு ஒரு நாட்டில் பேசுகிறாங்கன்னா ஃபாரின் மினிஸ்டரோட தான் பேசுவாங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரி தெளிவாக அறிவித்தது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்க அதிபரோடு நேரடி தொடர்போ மறைமுக தொடர்போ இடைத்தரகர் மூலமாகவோ எந்த தொடர்புகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. வளைகுடா, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள், அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களை ஈரான் குறிவைக்கும் என்று சொன்னதோடு அந்த எச்சரிக்கைக்கு பயந்துதான் தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எங்களோட பேசுகிறேன்னு சொல்லி அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு யுத்தத்தை 5 நாளைக்கு நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி. அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு மன்றம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் மீதோ அல்லது தீவுகள் மீதோ தாக்குதல்களை நடத்த முயன்றால், ஏன்னா ஈரானுடைய வளைகுடா பகுதிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கடற்கரையிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கார்க் என்கிற தீவை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவினுடைய இராணுவம் ஆலோசித்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கு. ஏன்னா கார்க் தீவில் இருந்து தான் ஈரான் முழு பெட்ரோலையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதை தரைப்படை அனுப்பி கைப்பற்றுகிற ஒரு நோக்கம் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில், அதற்கும் இன்றைக்கு ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு மன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், எங்கள் தீவுகள் மேலே தாக்குதல் நடத்தினாலோ அல்லது தீவுகளை கைப்பற்ற முனைந்தாலோ பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல் தொடர்பு வழிகளையும் கண்ணி வெடி வைத்து அழிப்போம்ட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சரானது. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ என்ன நடக்குதுங்கிறதையெல்லாம் இணையதளங்கள் இருக்க போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இணைய கேபிள்கள் எல்லாமே இந்த பாரசீக வளைகுடா அந்த ஹொர்முஸுக்கு கீழே தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக செங்கடல் வழியாக போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே காசா வாரில் செங்கடலுக்கு கீழே இருந்த அந்த இணைய கேபிள்களை எல்லாம் ஹவுத்திஸ் கட் பண்ணினாங்க. அதில் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியும். இப்போ சும்மாவாவது இந்த ஹொர்முஸில் இருக்கக்கூடிய இணைய கேபிள்களை எல்லாம் வெட்டி விட்டான்னு சொல்லி சொன்னால் ஈரான்காரன், அதுக்கப்புறம் எல்லாமே நாசமாக போயிடும். அங்கே நடக்கிறது நமக்கு வரைக்கும் பாதிக்குங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோன்னே, அந்த அளவுக்கு நாங்கள் இணைய கேபிள்களில் கை வைப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. வளைகுடாவில், அதாவது மிடில் ஈஸ்டுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த கார்க் தீவில் கை வைக்கவே கூடாது என்பதுதான் ஈரானுடைய அடுத்த கட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஈரானுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் அமெரிக்க அதிபர் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த ஆளை கேலி கிண்டலுக்குரிய ஆள் தானே, அந்த மாதிரி தானே அந்த ஆள் நடந்துக்கிறாரு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஏய் ட்ரம்ப், உங்க வேலை முடிஞ்சிருச்சு. இது ட்ரம்ப் மத்தாக்களுக்கு சொல்ற வேர்ட், அதை ட்ரம்ப்புக்கே சொல்லி இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய வீடியோ அவர்களுடைய ஹாத்தமல் அன்பியா உடைய எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ட்ரம்ப்பை கேலி செய்து அறிக்கை வெளியிடுகிறார் இப்ராஹிம் சோல்பகாரி. அவர் சொல்லும்போது, ட்ரம்ப் உங்க வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வாக்கியம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வாக்கியம், இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறார். ஏன்னா நாங்கள் எல்லா பவர் பிளானட்டுக்கும் அடிப்போம்னு சொன்னோம், நீங்கள் எங்களுடைய மின்சார துறைகளுக்கு கை வச்சா நாங்கள் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மின்சார நிலையங்களுக்கும் அடிப்போம்னு சொன்னோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்துருச்சு, நீங்கள் கவனம் எடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம், இல்லைன்னு சொன்னால் எல்லா பக்கத்தையும் அடித்து நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு, ஹொர்முஸ் ஜலசந்தி மொத்தமாக மூடப்பட்டிருந்தால் மின்சார நிலையங்கள் மீதெல்லாம் நீங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி சொன்னீங்க, நீங்கள் நடத்தினா நாங்கள் உங்களுக்கு கடுமையான பதிலடி தருவோம்னு சொன்னதோட பயந்து தான் பின்வாங்கி இருக்கிறீங்களே தவிர, பின்வாங்கினது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதா பொய் சொல்லிக்கிட்டு போறீங்கிறதையும் ரொம்ப கேவலமாக ரொம்ப கிண்டல் பண்ணி இன்றைக்கு இப்ராஹிம் சோல்பகாரினுடைய அறிவிப்பை இதெல்லாம் பாருங்க.
அமெரிக்க அதிபர் சொன்னது பச்சை பொய்ங்கிறது திட்ட தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு இந்த யுத்தத்தை விட்டு இப்போ பின்வாங்கிக்கிறணும், யுத்தத்தை விட்டு ஓடணும், அவ்வளவுக்கு வாங்கி கட்டிட்டாங்க. அதனை என்ன நேற்று ஈரான் இந்த அரபு நாடுகள்லையும் இஸ்ரேல்லையும் இருக்கக்கூடிய மின்சார நிலையங்கள், தயாரிப்பு நிலையங்கள் மேலாம் தாக்கல் நடத்துவோம் சொன்னத்தோடு தான் இந்த அழுத்தமே அமெரிக்க அதிபருக்கு வந்திருக்கு. எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்க அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் சொல்லியிருக்கிறாரு, ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்படுவது பச்சை பொய்யான செய்தி, அப்படி எதுவுமே நடக்கல. அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் எங்களை அழைக்கவும் இல்லை, நாங்கள் அவங்களை அழைக்கவும் இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிக்கியிருக்கக்கூடிய சகதியில இருந்து தப்பிப்பதற்காகவும் அவங்களுக்கு பணம் தேவை. இப்போ வந்து சேத்துக்குழிக்குள்ள மாட்டினதுனால இப்போ அவங்களுக்கு பணம் தேவை, பெட்ரோல் விலையை கையாள முடியாமல் இருக்குது. இதுக்காக வேண்டி போலி செய்திகளை பரப்புகிறார்கள். நாங்கள் அவங்களோட யாருமே எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, யுத்தம் தான், நாங்கள் சொல்றது கட்டுப்பட்டால் மட்டும் தான் யுத்தம் நிற்குமே தவிர நீங்கள் நினைச்ச மாதிரி நிறுத்த முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்ற சபாநாயகரும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய இந்த அல் ஜசீரா மாதிரி இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஓரளவுக்கு நியாயமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஊடகம் தான் ஹரெட்ஸ் பத்திரிகையினுடைய முன்னாள் எழுத்தாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அகிவா எல்டார் இன்றைக்கு ஊடகங்களுக்கு குறிப்பாக அல் ஜசீராக்கு பேசும்போது இந்த அமெரிக்க அதிபருடைய நிலைப்பாட்டை நெத்தனியாகு எப்படி எடுத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்றாரு. ஏன்னா அவங்க இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன மாதிரி இப்போ ஏன்னா திடீர்னு வந்து நான் யுத்தத்தை நிறுத்துறேன், நாங்கள் 5 நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், ஈரான் மேலே தாக்குதல்கள் குறைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எப்படி இஸ்ரேலுக்குள்ளே பார்க்கப்படும் என்று சொல்லும்போது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் காசா போரில் வெற்றியை அறிவிக்க முடியாமல் போய்விட்டது. அவர் சொல்றாரு, இவர் இஸ்ரேலுடைய பிரபலமான எழுத்தாளர், இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கிறாரு, இஸ்ரேலுடைய ஊடகத்துக்கு எழுதுறவர் தைரியமாவே என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு காசாவில் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வெற்றி அறிவிக்க முடியாம போயிடுச்சு, லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களோட ஜெயிச்சிட்டோம்னு வெற்றி அறிவிக்க முடியாம போயிடுச்சு, அடுத்ததாக தேர்தல் நடத்த வேண்டி இருக்கிறது, தேர்தலுக்கு போகிறதுக்கு அவருக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, போனால் தோத்துருவார், அதுக்கு பிறகு தோத்ததுக்கு பிறகு அவருடைய வழக்கு விசாரணை அது இதுன்னு வந்து ஜெயிலுக்கு போக வேண்டி வரும்ங்கிறதுனால எப்படியாவது ஈரான் அமெரிக்காவோட கோர்த்து விட்டு இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு நாங்கள் ஈரானுடைய அணுசக்தி நிலையம் எல்லாம் அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஏவுகணை பலங்களை எல்லாம் குறைச்சிட்டோம், ஈரானை பாருங்க ஆட்சியை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை ஜெயிக்கலாம்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி சொன்னதுங்கிறது நெத்தன்யாகுவுக்கு தவிர்க்க முடியாத பின்னடைவையும் அவருடைய புகழுக்கு மிகப்பெரிய இழுக்காகவும் அது மாறிவிடும். ஏன்னா அவர் இவ்வளவு காலமாக சொன்னதெல்லாம் பொய் மாறி ஆயிரும். ஆனால் அவர் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து நிற்கிறதுக்கு துணிய மாட்டாரு. ஏன்னா அவருடைய கட்சிக்காரங்கள்கிட்டயே அமெரிக்க அதிபர் மேல பெரிய மரியாதை இருக்கிறதுனால அவரை எதிர்த்துட்டுலாம் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு அடுத்து எலெக்ஷனுக்கு போறதுக்கு துரும்பு இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த யுத்தத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஈரானோடு நிற்கிறார்கள். ஈரானோட நின்று இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அவங்களுடைய பல தளபதிகள் ஈரான்ல நின்று இந்த தாக்குதலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இஸ்ரேலுடைய எழுத்தாளர் சொல்றது மட்டுமல்லாம இந்த யுத்தம் திடீர்னு நிற்கமாக இருந்தால், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்தம் நிற்கமாக இருந்தால் அடுத்து இஸ்ரேல் என்ன பண்ணணும்னு கேட்டால் லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல் என்று லெபனான் மேலே அட்டாக் பண்ணுவாங்க. குறைஞ்சது நாங்கள் லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களையாவது அழிச்சோம்னு சொல்லி அவருக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு தேவைப்படும். எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய தேர்தல் தேவைதான் இந்த யுத்தம் எல்லாம் என்பதை மிக அழகாக அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் ஈரான் சொன்னது சொன்ன மாதிரி மின்நிலையங்களுக்கெல்லாம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பவர் பிளானட்டுகளுக்கெல்லாம் அடிச்சாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் என்று ஒரு செய்தி நம்ம பார்த்தோம்னா பெரிய ஒரு இருப்புக்கே கேள்விக்குறியாகிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள், அது சவுதி, பஹ்ரைன், குவைத்து, அபுதாபி, எந்த நாடாக இருந்தாலும் சரி அத்தனை நாடுகளும் அவங்க கடல் தண்ணியை தான் உப்பு தண்ணீரை நன்னீராக்கித்தான் என்ன பண்ணுறாங்கன்னா குடிநீராக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே குடிநீருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடாக, அங்கே பெட்ரோலுக்கு பிரச்சனையே கிடையாது, குடிநீருக்கு பெரிய பிரச்சனை ஆகிரும். எனவே நாடுகள் எல்லாம் உயிர் வாழ்வதற்கே தடுமாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதை தாண்டி அந்த நாடுகளில் ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா? ஏசி இல்லாட்டி செத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். அப்போ கரண்ட் மின்சார நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் அடுத்ததாக அவர்களுக்கு கரண்ட் இல்லைன்னு ஆகும்போது ஏசி இல்லைன்னு ஆகிரும். இதுவெல்லாம் வளைகுடாவினுடைய உயிர் வாழ்வுக்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் 76வது அலை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கியும் அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கியும் IRGC நடத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புக்கு பிறகும் அட்டாக் நடந்திருக்கிறது. குறிப்பாக சக்தி வாய்ந்த ட்ரோன்கள்,
அதே போன்று லிக்யூட் எரிபொருள் கொண்ட கியாம் வகையான ஏவுகணை தாக்குதல், அதே போன்று திட எரிபொருள் கொண்ட சுல்பகார் வகையான ஏவுகணை தாக்குதல்கள்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தளம், அது குவைத்தில் இருக்கக்கூடிய தளம், அதுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல் தாஃப்ரா தளத்தின் மீது பஹ்ரைனில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. விக்டோரியா தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பிரின்ஸ் சுல்தான் தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே அரபு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள். அவங்க அந்த தளங்கள் மேலே எல்லாம் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். டெல் அவீவ், அஷ்கலான், ஹைஃபா, குஸ்தான் ஆகிய இஸ்ரேலுடைய இராணுவ கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே எல்லாம் கைபர் ஷஹான், அதே போன்ற கியாம் போன்ற கனரக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் வகையான ஏவுகணை தாக்குதல்களும் இன்றைக்கு உச்சமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானுக்கு பணிந்திருக்கிறது அமெரிக்கா, ஈரானுக்கு பயந்திருக்கிறது அமெரிக்கா, ஈரானுடைய எச்சரிக்கைக்கு அனைத்து நாடுகளும் பயந்திருக்கிறார்கள். அதனால தான் உடனடியாக 48 மணி நேரம் கெடு கொடுத்தவர் இப்போ 5 நாள் என்று சொல்லி மாறி இருக்கிறாரு. நீ எத்தனை நாள் கொடுத்தாலும் அடிக்கிறதான்னு சொல்லியிருக்கிறாங்க ஈரான். எனவே இந்த யுத்தத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் அல்லாஹ்வின் உதவியால் வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், அடக்குமுறையாளர்கள் ஓய வேண்டும், உலகம் முழுவதும் நிம்மதி பெருக வேண்டும், அமைதி பெருக வேண்டும், மத்திய கிழக்கு நிம்மதி பெற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.